சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரன் 95,000 கடந்தது. ஒரே நாளில் 320 ரூபாய் அதிகரித்து 95,200க்கு விற்பனை. தீபாவளிக்கு 3 நாட்களே இருப்பதால் சென்னை தீநகர், மதுரை, திருச்சி, கோவை உள்ளிட்ட இடங்களில் கடை வீதிகளில் குவிந்த மக்கள். ஜவுளி கடைகளில் கூட்டம் அலைமோதும் நிலையில் மழையால் சில இடங்களில் விற்பனை பாதிப்பு. தீபாவளியையொட்டி தாம்பரம், செங்கோட்டை இடையே நாளை முதல் 20ஆம் தேதி வரை சிறப்பு ரயில்கள் இயக்கம். சென்னை எழும்பூர் முதல் மதுரைக்கு நாளை மற்றும் 18ஆம் தேதியும், மதுரை முதல் தாம்பரத்துக்கு 18ஆம் தேதி மற்றும் 21ஆம் தேதியும் முன்பதிவில்லாத சிறப்பு ரயில். தீபாவளியையொட்டி இன்று முதல் 4 நாட்களுக்கு சிறப்பு பேருந்துகள். சென்னையிலிருந்து மட்டும் 5,900 பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. தீபாவளியையொட்டி சொந்த ஊருக்கு செல்லும் புலம்பெயர் தொழிலாளர்களால் கோவை ரயில் நிலையத்தில் கூட்ட நெரிசல். திருப்பூர் ரயில் நிலையத்திலும் நீண்ட வரிசையில் காத்திருந்து பயணம். தமிழ்நாட்டில் ஒரு நாள் முன்கூட்டியே தொடங்கியது வடகிழக்கு பருவமழை. வரும் 24ஆம் தேதி தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகும் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடையும் என வானிலை மையம் அறிவிப்பு. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகரில் இன்றும் நாளையும் மிக கனமழைக்கு வாய்ப்பு. தேனி, ராமநாதபுரத்திற்கு இன்று ஆரஞ்ச் அலர்ட். கோவை மாநகர் மற்றும் பேரூரில் வெளுத்து வாங்கிய மழை. சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதி. தீபாவளி நாளான அக்டோபர் 20 கோவை, நீலகிரி, தேனி, தென்காசியில் கனமழைக்கு வாய்ப்பு. தீபாவளிக்கு முந்தைய நாளும் 6 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை. குஜராத்தில் முதல்வரை தவிர மற்ற 16 அமைச்சர்களும் கூண்டோடு ராஜினாமா. புதிய முகங்களுடன் நாளை புதிய அமைச்சரவை பதவியேற்கிறது. மீனவர்களின் பிரச்சனையை தீர்க்க இந்தியா வந்துள்ள இலங்கை பிரதமரிடம் கச்சத்தீவு மீட்பு குறித்து பேச வேண்டும். பிரதமர் மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தல். ஆந்திர மாநிலம் ஸ்ரீசைலம் கோவிலில் தியானம் செய்து பிரதமர் மோடி வழிபாடு. சத்ரபதி சிவாஜி மண்டபத்துக்கு சென்றும் மரியாதை. டெல்லியில் தான் படித்த இந்து கல்லூரிக்கு சென்று பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்ட இலங்கை பிரதமர் ஹரிணி அமரசூரியா. Or commenting online or presenting your opinion on Instagram, on Twitter or whatever else social platform you're on. It means engaging with your community. நடனமாடி உற்சாகமாக வரவேற்ற மாணவிகள். விடுபட்டு விண்ணப்பித்தவர்களில் தகுதியான மகளிருக்கு டிசம்பர் 15 முதல் மகளிர் உரிமை தொகை. சட்டப்பேரவையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவிப்பு. தனது உடல்நிலை எப்படி இருக்கிறது என்று ஜாலியாக பதிலளித்த பாமக நிறுவனர் ராமதாஸ். தான் மருத்துவமனையில் இருந்தபோது தாவேக கட்சி மட்டும்தான் நலம் விசாரிக்கவில்லை என மறைமுகமாக குற்றச்சாட்டு. திருமணம் செய்வதாக கூறி ஏமாற்றிய புகாரில் மாதம்பட்டி ரங்கராஜிடம் மாநில மகளிர் ஆணையம் 2.5 மணி நேரம் விசாரணை. புகார் அளித்த ஜாய் கிறிசில்டாவும் ஆஜராகி வாக்குமூலம். ட்ரம்ப் எச்சரிக்கையை மீறி ரஷ்யாவிடம் இந்தியா கச்சா எண்ணெய் பெறுவதாக பிரதமர் கூறுவாரா என ராகுல் காந்தி கேள்வி.
பிரதமர் மோடி ட்ரம்ப் இடையே தொலைபேசி உரையாடல் நடக்கவில்லை என வெளியுறவு அமைச்சகம் விளக்கம். நடிகைகள் தமன்னா, சமந்தா, ரகுல் பிரீத் சிங் பெயரில் போலி வாக்காளர் அடையாள அட்டை. நவம்பர் 11ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் தெலங்கானாவின் ஜூப்ளி ஹில்ஸ் தொகுதி வாக்காளர்கள் அதிர்ச்சி. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரன் 95,000 கடந்தது. ஒரே நாளில் 320 ரூபாய் அதிகரித்து 95,200க்கு விற்பனை. தீபாவளிக்கு 3 நாட்களே இருப்பதால் சென்னை தீநகர், மதுரை, திருச்சி, கோவை உள்ளிட்ட இடங்களில் கடை வீதிகளில் குவிந்த மக்கள். ஜவுளி கடைகளில் கூட்டம் அலைமோதும் நிலையில் மழையால் சில இடங்களில் விற்பனை பாதிப்பு. தீபாவளியையொட்டி தாம்பரம், செங்கோட்டை இடையே நாளை முதல் 20ஆம் தேதி வரை சிறப்பு ரயில்கள் இயக்கம். சென்னை எழும்பூர் முதல் மதுரைக்கு நாளை மற்றும் 18ஆம் தேதியும், மதுரை முதல் தாம்பரத்துக்கு 18ஆம் தேதி மற்றும் 21ஆம் தேதியும் முன்பதிவில்லாத சிறப்பு ரயில். தீபாவளியையொட்டி இன்று முதல் 4 நாட்களுக்கு சிறப்பு பேருந்துகள். சென்னையிலிருந்து மட்டும் 5,900 பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. தீபாவளியையொட்டி சொந்த ஊருக்கு செல்லும் புலம்பெயர் தொழிலாளர்களால் கோவை ரயில் நிலையத்தில் கூட்ட நெரிசல். திருப்பூர் ரயில் நிலையத்திலும் நீண்ட வரிசையில் காத்திருந்து பயணம். தமிழ்நாட்டில் ஒரு நாள் முன்கூட்டியே தொடங்கியது வடகிழக்கு பருவமழை. வரும் 24ஆம் தேதி தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகும் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடையும் என வானிலை மையம் அறிவிப்பு. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகரில் இன்றும் நாளையும் மிக கனமழைக்கு வாய்ப்பு. தேனி, ராமநாதபுரத்திற்கு இன்று ஆரஞ்ச் அலர்ட். கோவை மாநகர் மற்றும் பேரூரில் வெளுத்து வாங்கிய மழை. சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதி. தீபாவளி நாளான அக்டோபர் 20இல் கோவை, நீலகிரி, தேனி, தென்காசியில் கனமழைக்கு வாய்ப்பு. தீபாவளிக்கு முந்தைய நாளும் 6 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை. குஜராத்தில் முதல்வரை தவிர மற்ற 16 அமைச்சர்களும் கூண்டோடு ராஜினாமா. புதிய முகங்களுடன் நாளை புதிய அமைச்சரவை பதவியேற்கிறது. மீனவர்களின் பிரச்சனையை தீர்க்க இந்தியா வந்துள்ள இலங்கை பிரதமரிடம் கச்சத்தீவு மீட்பு குறித்து பேச வேண்டும். பிரதமர் மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். ஆந்திர மாநிலம் ஸ்ரீசைலம் கோவிலில் தியானம் செய்து பிரதமர் மோடி வழிபாடு. சத்ரபதி சிவாஜி மண்டபத்துக்கு சென்றும் மரியாதை. டெல்லியில் தான் படித்த இந்து கல்லூரிக்கு சென்று பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்ட இலங்கை பிரதமர் ஹரிணி அமரசூரியா. Or commenting online or presenting your opinion on Instagram, on Twitter or whatever else social platform you're on. It means engaging with your community. நடனமாடி உற்சாகமாக வரவேற்ற மாணவிகள். விடுபட்டு விண்ணப்பித்தவர்களில் தகுதியான மகளிருக்கு டிசம்பர் 15 முதல் மகளிர் உரிமை தொகை. சட்டப்பேரவையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவிப்பு. தனது உடல்நிலை எப்படி இருக்கிறது என்று ஜாலியாக பதிலளித்த பாமக நிறுவனர் ராமதாஸ். தான் மருத்துவமனையில் இருந்தபோது தாவேக கட்சி மட்டும்தான் நலம் விசாரிக்கவில்லை என மறைமுகமாக குற்றச்சாட்டு.
திருமணம் செய்வதாக கூறி ஏமாற்றிய புகாரில் மாதம்பட்டி ரங்கராஜிடம் மாநில மகளிர் ஆணையம் 2.5 மணி நேரம் விசாரணை. புகார் அளித்த ஜாய் கிறிசில்டாவும் ஆஜராகி வாக்குமூலம். ட்ரம்ப் எச்சரிக்கையை மீறி ரஷ்யாவிடம் இந்தியா கச்சா எண்ணெய் பெறுவதாக பிரதமர் கூறுவாரா என ராகுல் காந்தி கேள்வி. பிரதமர் மோடி ட்ரம்ப் இடையே தொலைபேசி உரையாடல் நடக்கவில்லை என வெளியுறவு அமைச்சகம் விளக்கம். நடிகைகள் தமன்னா, சமந்தா, ரகுல் பிரீத் சிங் பெயரில் போலி வாக்காளர் அடையாள அட்டை. நவம்பர் 11ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் தெலங்கானாவின் ஜூப்ளி ஹில்ஸ் தொகுதி வாக்காளர்கள் அதிர்ச்சி.